ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் காலை வணக்கங்க. நிறைய பேர் செல் அவசியமா என்பது கேள்வி. ஓகே, செல் அவசியமானது இந்த காலத்தில் நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயத்தங்களை நம்ம அது மூலியமாக தெரிந்து கொள்கிறோம். ஓகே, இது கல்விக்கூடங்களில் தேவையில்லை. ஓகே, அந்த காலத்தில் நம்ம படித்தோம். ஓகே, நோட்டு புத்தகத்தை வாங்கி படித்தோம். அப்போ தான் எழுத தான் நமக்கு அது என்னன்னு நமக்கு தெரியும். ஓகே, அதனால கல்வி கூடங்களிலும் காலேஜுகளிலும் செல்கள் அவசியம் தேவையில்லை. படிக்க சொல்லுங்க. நம்மலாம் அப்படி தானே படித்து வந்தோம். அப்போல்லாம் டாக்டர், இன்ஜினியரு, பிளேட், நிறைய துறைகளில் வேலை பார்க்குறவங்களாம் எப்படி பார்த்தாங்க. ஓகே, அதனால் எழுத தான் நமக்கு மெமரி பவர் அதிகமாகும். ஓகே, அதனால் செல்களில் கல்வி கற்பது கண்களை பாதிக்கும், மூளையை பாதிக்கும், மனதை பாதிக்கும், கடைசியில் ஆயுள்களை குறைக்கும். இதுதான் உண்மை. ஓகே, அதனால் கல்விக்கூடங்களிலே செல்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் தவிருங்கள். எப்போவுமே ஆயுர்வேதம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது முதல்ல நம் செல்களை தவிர்த்தால் வாழ்க்கைக்கே நல்லது. மீடியா என்பது, சோசியல் மீடியா என்பது தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்துவதற்காக சோசியல் மீடியா. நம் திறமைகளை, ஆடல், பாடல், குழந்தைங்கள் அதுங்களை என்ன திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு மீடியாக்கள். ஓகே, பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்கை கையில் எடுத்தோம்னா அப்புறம் கல்விகள் எப்படி வளரும்? கண்களை பாதிக்கப்படும், மனதை பாதிக்கப்படும், ஆயுளை பாதிக்கப்படும். இதுதான் உண்மை. ஓகே, இதை செய்யுங்க. மதுவை ஒழிப்போம் என்றால் எப்படி ஒழியும்? வேற எப்படிங்கனால மது வினயமாகாது. ஃபேக்ட்ரியை இழுத்து மூடுங்கள். எப்படி மது கிடைக்கும்? அதை விட்டுட்டு மதுவை ஃபேக்ட்ரியை திறந்து விட்டுட்டு மது கடைகளை போட்டு மூடுங்கள்னு போராட்டம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? அதுபோல தான் கல்விக்கூடங்களில் செல்களை தவிருங்கள். மதுவை ஒழிக்க வேண்டும் என்றால் மது ஃபேக்ட்ரியை மூடுங்கள். பிரச்சனைகள் தானா ஒழியும். போராட்டம் தேவையில்லை, போட்டிகள் தேவையில்லை, சண்டை தேவையில்லை, சச்சரவு தேவையில்லை. செய்வீர்களா?